ஹாய் மக்களே, மக்களே எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நேத்துலாம் ஒரே மழை, இப்ப காலையில வெயில் போடுது. மாடெல்லாம் இப்போ அவுக்கணும் போய் கண்டுக்குட்டி அவுத்து கட்டிட்டு அது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மாடை அவுக்கணும் போய் இந்த இப்போ காப்பி இப்போதான் ஃபுல்லாக காப்பி போட்டாங்க. இந்த காப்பி கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் இருக்கு, நீ குடிக்கணும். என்ன பண்றீங்க சொல்லுங்க. இந்த மனைவி பேசுவாங்க. அதாவது கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பாக சண்டை இருக்கணும். ஆனால் சண்டைக்கு அப்புறம் சேர்ந்துருவோன்ற நம்பிக்கையோட சண்டை போடணும். சரிங்களா? இதுதான் எனக்கு தெரிஞ்ச தாரக மந்திரம். நாங்கள் 2 பேரும் எவ்வளோ சண்டை போட்டுக்குவோம். கொஞ்ச நேரம் நின்று பார்த்தா டீயை போட்டு குடிப்போம். 1000 சரி சரி போய் டீயை போடுங்க போங்க போங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அப்புறம் சண்டை போட்டதுக்கப்புறம் சரி சரி எனக்கு கொஞ்சம் சோறு போட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சண்டை சமாதானம் ஆயிரும். இந்த ட்ரிக்கை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? எவ்வளவோ சண்டை வரட்டும், கொஞ்சம் நேரம் சென்று தலை வலிக்குது கொஞ்சம் டீ போட்டுதாங்கம்மா அப்படின்னு கேட்டுன்னு வைங்களேன், சண்டையெல்லாம் பறந்து போயிடும். அது மாதிரி சண்டை போட்டாலும் சேர்ந்துருவோன்ற நம்பிக்கையோட கணவனும் மனைவியும் சண்டை போடுங்க. சரிங்களா? பிரிஞ்சு போகிற மாதிரி சண்டை போடாதீங்க. அதே மாதிரி மற்றவங்க நம்ம சண்டை போடும்போது பார்த்தாலும் சரி, கொஞ்ச நேரத்தில் சேர்ந்து 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும், ஒரு வேலை பார்க்குறதா இருக்கட்டும், பாருங்க அடுப்பில் சேர்ந்தாலும் இருக்கட்டும், கொஞ்சம் நேரத்தில் சேர்ந்துடணும். இல்லைன்னு வைங்களேன், என்னடா இப்போ தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதுக்குள்ளேயே சேர்ந்து ஒரு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்புவாங்க. சரிங்களா? சண்டை போட்டாலும் சேர்ந்துருவோன்ற நம்பிக்கையோட சண்டை போடுங்க. சண்டையே போடலன்னு வைங்களேன், நம்மளுக்கே வாழ்க்கை சீனு போயிருந்தா அது நல்லா போய்கிட்டு இருக்கே அப்படின்ற மற்றவங்க கண் பார்வை வந்து நமக்கு கந்திஷ்டி மாதிரி ஆயிரும். சரிங்களா? சண்டை போட்டாலும் சேர்ந்துருவோன்ற நம்பிக்கையோட சண்டை போடுங்க. சரிங்களா? காலையில் அடுத்தடுத்து என்னென்ன வேலை செய்கிறோன்னு நான் அடுத்தடுத்து பதிவில் போடுறேன். சரிங்களா? வெயிலில் மாடு மேய்ச்சிட்டு இருக்காரா, அது அப்படியே சூடு மாதிரி பிடிச்சிருச்சு. அதுதான் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி விட்டோம்னா, நான் காலையில் இப்படி தான் செய்வேன். அதாவது கனவை நான் நினைக்க மாட்டேன், நம்ம பிள்ளை நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை அப்படி தான் நான் நினைப்பேன். அது என்னோடய பழக்கம். நீங்களாம் எப்படி இருக்கீங்க கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? காலையில் எழுந்திரிச்சு சேர்ந்து ஒரு வேலையும் பார்க்கும்போது குடும்பத்தில் பிரச்சனைகளே வராது. சரிங்களா? பிடிச்சிருந்த லைக் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.